2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இந்தியாவில் முற்றிலும் அழிந்துவிட்ட சிவிங்கி புலிகள் 70 ஆண்டுகளுக்கு பின் 2022இல் இந்தியா கொண்டு வரப்பட்டன. சிவிங்கி புலிகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் திட்டத்தின் கீழ் 2 கட்டங்களாக தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட 20 சிவிங்கி புலிகள் மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் விடப்பட்டன. அவற்றில் சில சிவிங்கி புலிகள் குட்டிகளை ஈன்றன. இங்கு பிறந்த 14 குட்டிகள் உட்பட தற்போது 26 சிவிங்கி புலிகள் குனோ தேசிய பூங்காவில் உள்ளன. இந்திய சூழலை நன்கு பழகிவிட்ட 16 சிவிங்கி புலிகள் திறந்தவெளி காட்டுப்பகுதியில் விடப்பட்டுள்ளன. மீதமுள்ள சிவிங்கி புலிகள் அங்குள்ள மறுவாழ்வு மையத்தில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மேலும் 8 சிவிங்கி புலிகளை இந்தியா கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ், சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் ஆகியோர் முன்னிலையில் நடந்த கூட்டத்தில் இது தொடர்பான அறிவிப்பை தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறப்படுவதாவது: தென்னாப்பிரிக்கா, போட்ஸ்வானா மற்றும் கென்யாவிலிருந்து அதிக சிவிங்கி புலிகளை இந்தியாவுக்கு கொண்டுவர முயற்சிகள் நடந்து வருகின்றன. 2 கட்டங்களாக 8 சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்படும். மே மாதத்துக்குள் போட்ஸ்வானாவிலிருந்து 4 சிவிங்கி புலிகளை கொண்டுவர திட்டம் உள்ளது. இதற்கு பிறகு மேலும் 4 சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்படும். இது தொடர்பாக கென்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதுவரை சிவிங்கி புலி மறுவாழ்வு திட்டத்துக்காக 112 கோடி ரூபாய் வரை செலவிடப்பட்டுள்ளது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.